நடிகர் ராஜேஷோட வீடு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. அவரோட வீட்டு கேட்டில் ஒரு ஆச்சரியமான கலை நுட்பத்தை பார்க்க முடியுது. அதை உங்களுக்கு க்ளோஸில் காட்ட போகிறேன் பாருங்கள். ராஜேஷ் சாரோட குடும்ப புகைப்படங்களை பார்க்க போகிறோம். அவரோட பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 35 வருஷம் அவர் கூட இருந்த பிஏ அவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்க போகிறோம். ராஜேஷ் சாரோட பக்கத்து வீட்டுக்காரங்க ஏரியா மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். நடிகர் ராஜேஷோட வீடு சென்னை ராமாபுரத்தில் இருக்குது. 1949 மன்னார்குடி பகுதியில் பிறந்த ராஜேஷ் அவரோட 75வது வயசில் மறைஞ்சிட்டாரு. அவரோட அப்பா பேர் வில்லியம்ஸ், அம்மா பேர் லில்லி கிரேஸ். நடிகர் ராஜேஷ் ஒரு கிறிஸ்தவர். இவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்து மதத்தோட ஒரு அங்கமான ஜோதிடத்தில் அபார நம்பிக்கை கொண்டவர். நடிகர் ராஜேஷோட வீடு இதுதான். பெரிய பரப்பளவில் பிரம்மாண்டமாக ஒரு பங்களா மாதிரி கட்டியிருக்காரு இந்த வீட்டை. வீட்டோட வெளிப்பக்க சுவரில் வீட்டோட கேட்டில் ஒரு பக்கம் அன்பு இல்லம் அப்படின்னும் இன்னொரு பக்கம் ராஜேஷ் அப்படின்னும் போட்டிருக்காரு. வீட்டுக்கு வெளியே 2 சிங்க முகங்களை பதிச்சிருக்காரு. அந்த சிங்க முகத்தை சுற்றி 7 நட்சத்திரங்கள் இருக்குது. சிங்க முகத்தை ஒத்து பார்த்தா உள்ள 2 மயில்கள் இருக்குது. கீழே சேர மன்னர்களோட சின்னமான வில் சின்னம் இருக்குது. அப்புறம் பாண்டிய மன்னர்களோட மீன் சின்னங்களும் இருக்குது. கிறிஸ்தவரான ராஜேஷ் ஒரு கடவுள் மறுப்பாளராகவும் கம்யூனிஸ்டுக்காரராகவும் இருந்தார். அவர் ஒரு முறை ஒரு ஜோதிடரை சந்தித்து தன்னை பற்றி கூறும்படி கேட்டிருக்கிறார். இவரை முன்பின் பார்க்காத அந்த ஜோதிடர் இவரை பற்றியும் இவரது பெற்றோர் பற்றியும் இவரது குடும்பத்தார் பற்றியும் புட்டு வைத்திருக்கிறார். இவரை பற்றி இவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாத பல ரகசியங்களையும் அந்த நாடி ஜோதிடர் இவரிடம் பளிச்சென்று சொன்னதால் தன்னுடைய பெரியாரிய கம்யூனிச கொள்கைகளை தூக்கி போட்டுவிட்டு ஜோதிடத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவராக மாறியிருக்கிறார். ஜோதிடத்தில் அதிக ஆராய்ச்சிகளை செய்து பல்வேறு புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். வாழ்நாள் முழுக்க ஜோதிடத்தின் பெருமைகளை யூடியூப் சேனல்களில் தொடர்ந்து பேசி வந்தார். நடிகர் ராஜேஷ் அவரோட பள்ளி படிப்பை முடித்ததுக்கப்புறம் சென்னையில் பல ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு. டீச்சராக ஒர்க் பண்ணினே சினிமாவிலையும் சான்ஸ் கேட்டு அலைஞ்சிருக்காரு. அப்போ 1974 அவள் ஒரு தொடர்கதை அப்படின்ற படத்தில் ஒரு சின்ன வேஷம் இவருக்கு கிடச்சிருக்கு. சில வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் ராஜேஷ்க்கு ஹீரோவை நடிக்கிற வாய்ப்பே கிடச்சிருச்சு. கன்னி பருவத்திலே அப்படின்ற படத்தில் இவர் ஹீரோவை நடித்தார். அதுக்கப்புறம் சில படங்கள் ஹீரோவை நடித்தாலும் தொடர்ந்து ஹீரோ வாய்ப்பு இவருக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் துணை கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 150 படங்களுக்கும் மேலே நடிச்சிருக்காரு. சினிமாவில் ஒரு பக்கம் நடிச்சுன்னு சைடு பிஸ்னஸ் மாதிரி ரியல் எஸ்டேட்டை கையில் எடுத்திருக்காரு. ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறந்துருக்காரு ஒரு காலத்தில். ஆயிரக்கணக்கானோருக்கு வீட்டு மனைகளை விற்று நல்லா சம்பாதிச்சிருக்காரு. கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் 2 ஹோட்டல் வச்சுருந்துருக்காரு. இப்போ புத்தகம் எழுதுறது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்லேயும் நல்லா வெற்றி கொடி நாட்டியிருக்காரு. தமிழ் சினிமாவில் முதல்ல சினிமா ஷூட்டிங்காகவே ஒரு பங்களா கட்டினது இவர் தானா. கேகே நகரில் ஒரு பெரிய பங்களா கட்டி அதை சினிமா ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விட்டுருக்காரு. அந்த பங்களாவை திறந்து வச்சது எம்ஜிஆர், கருணாநிதி, சிவாஜின்னு முக்கிய தலைவர்கள்கிட்ட இவர் நெருக்கமாக இருந்தார். எம்ஜிஆர் மனைவி ஜானகி அம்மையாரோட சப்போர்ட்டோட அவங்க கட்சியில் இணைஞ்சு சில வருஷங்கள் அரசியல்லையும் தீவிரமாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒதுங்கிட்டார். இவங்க தான் ராஜேஷ் சாரோட மனைவி. இவங்க பேர் ஜோன் சில்வியா. ராஜேஷோட திருமண புகைப்படங்களையும் அவர் மனைவியோடு அவர் இருக்கிற படங்களையும் பார்க்கலாம். எம்ஜிஆர், கருணாநிதி, சிவாஜியோடு அவர் இருக்கிற படங்களையும் பார்க்கலாம். ராஜேஷ் தம்பதியினருக்கு சிவாஜி ஐயா அவர் வீட்டில் வச்ச விருந்து இது, அந்த ஃபோட்டோ இது. ராஜேஷ் சாருக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பேர் திவ்யா, பையன் பேர் தீபக். பொண்ணு திவ்யா கல்யாணமாகி கனடாவில் செட்டில் ஆயிட்டாங்களாம். ராஜேஷ் மகள் திவ்யாவோட குடும்ப படங்கள் இவை. திவ்யாவும் அவங்க கணவரும் இருக்கிற படம் இது. ராஜேஷோட மகன் தீபக்கோட படங்கள் இவை. மகன் தீபக் சினிமாவில் முயற்சி பண்ணின்னு இருக்காரு. அவர் ஒரு படம் கூட நடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது ராஜேஷ் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியா மக்கள் அவரை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ராஜேஷ் சார் வீடு எங்கே இருக்குது? உன் வீடு எங்கே இருக்குது? சந்தில் இருக்கா? அவர் கூட பேசியிருக்கியா நீ? என்ன பேசுவ? என்ன சொல்லுவார் அவர்? அவர் டெய்லி வருவார். நான் டெய்லி வருவேன்.
சைக்கிள் ஓட்டுறதுக்கு. வரும்போது அவர் என் கூட பேசிட்டு போவாரு வண்டியில. என்ன பேசுவாரு? என்ன கேட்பாரு? வாக்கிங் டெய்லி வாக் போறா? அவர் என்ன பேசுவார் உங்ககிட்ட? என்ன சொல்லுவார்? நீ சைக்கிள் ஓட்டிட்டு இந்த பக்கம் வருவியா? அவர் வந்து பார்த்து போடா அப்படி சொல்லுவாரு. ஓ, உனக்கு ஏதாவது சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பாரா? வாங்கி கொடுத்துருக்காரா? அவர் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காரு உன்ன? உள்ளெல்லாம் போயிருக்கியா வீட்டுக்குள்ளெல்லாம்? வெளியே தான் பேசுவாரு. பிக்சரு இந்த மாதிரிலாம் கொடுப்பாரு. ஓ சரி சரிப்பா. வேற என்னப்பா? இன்னும் ஏதாவது சொல்லியிருக்காரா? நீ பக்கத்து வீட்டிலே இருக்கியா? இந்த வீடியோ ஓகே. அடிக்கடி பார்ப்பியா அவரை? எப்பயாச்சும் பார்ப்பேன். ஆனால் பேசுவார் டெய்லியும். டெய்லி பேசுவாரா? என்ன பேசுவார்? டெய்லி வருவார். நல்லா இருக்கியா சாப்பிட்டியா கேட்பாரு. அப்புறம் போயிடுவார். பக்கத்தில் ஆண்டியெல்லாம் வாக்கிங் போவாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லவர், அடிக்கடி ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் நிறையா தருவார், ஜாலியாக பேசுவார். நம்ம ஒரு ஆக்டர் நம்மக்கிட்ட சாதாரண மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி அவரை பற்றி பெருசாக எனக்கு எதுவும் தெரியாது சார். ஹெல்ப் பண்ணுவாருன்னா அதான் சொல்கிறேன், டிப்ஸ் நிறையா கொடுப்பாரு அந்த மாதிரி. அவ்வளோதான். இல்லை, அந்த சாரு டெய்லி போவாங்க, நான் பார்த்துருக்கேன். என்ன எங்ககிட்ட பேசுவார். நாங்கள் இந்த தெருவில் 4-5 பேர் நல்லா க்ளோஸாக பேசுவோம். எங்ககிட்ட நல்லா பேசி நல்லா சொல்லிட்டு போவார். ஆமாம், நல்லா பேசுவாங்க. நான் ஒன்றும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நல்லா தான் இருப்போம். நீங்கள் நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா வெயிட் பண்ணாதீங்க, நல்லா வாக்கிங் வாங்க, இந்த மாதிரி குண்டா இருக்க மாட்டீங்க, வெயிட் குறைச்சி வாங்க, எங்களோட வாக்கிங் வாங்க, நல்லா இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்கன்னு சொல்லி நல்லா சொல்லுவாங்க. ஆமாம், எங்களோட வாங்க வாக்கிங் போகலான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதே தெருவில் தான் இருக்கோம், அதனால டெய்லி பார்ப்போம் அவரை. டெய்லி பார்த்துட்டு டெய்லி பேசிட்டு தான் போவாங்க. எங்களோட 4-5 லேடிஸ் எங்களோட சேர்ந்து தான் அவரும் வருவார், பார்ப்போம். அவரோட டீம் சேர்த்துட்டு அப்படியே போவாரு. போகும்போது எப்படி பேசிட்டே போவாரா? ஆமாம், பேசிட்டு ஜாலியாக எல்லாத்துக்கூடயும் பேசிட்டு தான் போவாங்க. நீங்கள் எல்லாம் சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு ஃபுட்டு ஆயில் ஐட்டம் நிறையா சாப்பிடாதீங்க, எல்லாம் சாப்பிட்டா சரியாயிடுன்னு சொல்லி அதுதான் சொல்லியிருக்கேன். அந்த ஜாதகம் நிறைய பேசுவார் இல்லையா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, அதெல்லாம் நான் என்கிட்ட எதுவும் சொன்னதில்லை. நாங்கள் எவ்வளோ தூரம் போவாருமா வாக்கிங்? அவர் குறைஞ்சபட்சம் ஒரு இதுலேயே நாங்கள் ஒரு 3-4 தெருவுக்குள்ளே அப்படி சுற்றி வருவோம், அவ்வளோதான். டெய்லி காலையில் மாலையில் 2 வேளையும் நடக்கும்? இல்லை, காலையில் தான் ஒரு முறை தான் நான் பார்த்துருக்கேன். ஈவினிங் போவாங்களா என்னன்னு தெரியல. ஈவினிங் போகிறேன். ஈவினிங் நான் போய் நான் பார்த்ததில்ல. அதில் நம்மளோட ராஜேஷ் சார் பற்றி பேசுவாங்க. இன்னும் வாங்க. அட சரி வாங்க வாங்கப்பா, வச்சுட்டு வாங்க, பரவாயில்ல வாங்க வாங்க. இந்த வராங்க இருங்க. சாக்லேட்ல வாங்கி டெய்லி பார்ப்பாரு, டெய்லி எங்களுக்கு பாய் சொல்லிட்டு போவாரு. ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நல்லா தான் பேசுவார். அதுதான் எங்களுக்கு என்ன மனசு கஷ்டமாயிடுச்சு. அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? வெளியில் நாங்கள் வாக்கிங் வரும்போது தான் பார்ப்போம், வீட்டுக்கெல்லாம் உள்ள இல்லை, நாங்கள் போனதில்லை. இப்போ இவர் சாகும்போதுக்குன்னா நாங்கள் இல்லை, நான் ஊருக்கு போயிருந்தேன். அவரோட எந்த ஊர்மா நீங்க? நான் சேலம். உங்க பேரு? என் பேர் பழனிமால். சரிங்கம்மா. நீங்க பேசு. அவர் சார் பார்த்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா அவரோட? அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணுங்க சார். பார்த்துருக்கோம் சார். இன்னும் கிட்ட வச்சுக்கோங்கம்மா. வீடு பக்கத்தில் தான். நீங்கள் பக்கத்து வீடு தான். சரிங்களா? அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன பேசுறீங்க? என்ன இப்போ சொல்லுவேன்னா, அவர் கேரக்டர் வந்து சாஃப்டான கேரக்டர். என்ன பார்த்தாலும் ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே போவார். அழகாக காலையிலோட தினியும் வாக்கிங் நாங்கள் இப்படி போகும்போதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் போவார். அப்புறம் ரொம்ப நல்ல மனுஷன். எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு கஷ்டம்தான், ஏன்னா பக்கத்தில் ராஜேஷ் சார் இருக்காரு, நடிகர் ராஜேஷ் சார் இருக்காருன்னு எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லிட்டு இருப்போம். இப்போ வந்து அவர் இல்லாத இருக்கும்போது எங்கள் தெருவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். அப்புறம் சொல்லப்போனால் ரொம்ப சாப்பிட்டானவங்க தான். என்ன அவரு கூட பேசியிருக்கீங்களா நீங்க? பேசுறேன். அடிக்கடி பேசுவீங்களா? என்னம்மா அப்படின்னுவாங்க. ரொம்பனா சிரிப்பார், அவ்வளோதான். அவர் பாட்டுன்னு போவார், அவர் பாட்டுன்னு வருவார், அவ்வளோதான். என்னன்னா சிரிப்பார், பார்ப்பாரு, என்னம்மா பசங்க படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா இந்த டியூஷன் நாங்கள் நிறைய பசங்களாம் கூட்டிகிட்டு வருவோம். அவர் வெளியே வந்து நின்றுட்டு இருப்பார், பார்ப்பாரு. அவங்க ஒய்ஃபு இறந்ததுலேருந்து அவர் அவ்வளோவா வெளியே வரது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு முன்னாடி நிறைய போவார், கார்லேயே தான் போயிட்டு வந்துடுவார். மற்ற டைம் காலையில் சாயந்தரம் மட்டும் தான் வாக்கிங் போவார், அதோடு உள்ளதாக இருப்பார் அவர். ரொம்ப நல்ல மனுஷன், அவ்வளோதான்.
அவங்க பசங்கள்லாம் கூட வெளிநாட்டுக்கு போந்து வந்து பார்க்கறது இல்லை. இவர் மட்டும் தனியாக தான் இருப்பார். வீட்டில் வேலை செய்கிறவங்க ஃப்ரெண்டு தான், அவங்களும் வேலை செய்கிறவங்க கூட. அவங்ககிட்ட சார் மட்டும் தான் தனியாக இருப்பார். அப்புறம் அவங்க தம்பி இருப்பாங்க கூட. யாரோட தம்பி? அவங்க தம்பி அவரும் நல்லா பேசுவார். சாரோட தம்பி? ஆமாம். அவரும் இங்கே தான் இருந்தாரா? ஆமாம், இங்கே தான் இருக்காங்க. அவங்க கூட தான் இருக்காங்க. ஓ சரி சரி சரி. ஓகே. சரிம்மா. வேற என்னம்மா ஏதாவது இன்ட்ரெஸ்டாக ஏதாவது இருக்கா? அவர் இது சொன்னார் அது சொன்னார், இது ஜாதகம்லாம் நிறைய பார்ப்பார்ல, அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? உங்களை பார்த்து ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை இல்லை, ஜாதகம் இல்லை. இது இப்படிமா அப்படிமா உன் ராசி என்னம்மா அப்படிலாம் கேட்பாரா? என்னன்னா அதை தான் சொல்லுவேன், நாங்கள் நிறைய அவ்வளோவும் பேசுனது இல்லை. போகும்போது என்ன எதுன்னு பேசுவாங்க. பசங்களை பற்றி நீங்கள் அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? இல்லை, போனதில்லை. ஆஹா. இதை வெளியோட. நீங்கள் இதே விதியா? ஆமாம், நான் என்ன பண்ணிட்டு இருப்பாரு நீங்கள் பார்க்கும்போதெல்லாம்? அதான் கையில் குச்சி வச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வருவார். கூட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வருவார். ஓஹோ. அந்த பெரம் மாதிரி இருக்கும் இல்லையா குச்சி, ஸ்டிக் ஒன்று வச்சுப்பார் கையில். ஆமாம். அவரும் சரி, இது பக்கத்தில் டெலிகனஸ் இருக்கார், அவரும் அப்படிதான். ரெண்டு பேருமே அதே மாதிரி தான். அடுத்த விதியா? ஆமாம், அதுக்கு அடுத்த 1962 72 எம்ஜிஆர் கட்சி விட்டு பிரிஞ்சார். இந்த இது நான் ஒரு இடத்துல வேலை செய்தாங்கிறேன். இல்லை ராஜேஷ் சார் பற்றி சொல்லுங்க. ஐயா நல்ல மனுஷங்க. நாங்கள் அவருக்கு எனக்கு 5 வயசு தான் வித்தியாசம். பேசுவீங்களா? அவரோட பேசியிருக்கீங்களா? பழகிருக்கீங்களா? பழகி தான் இருக்கிறேன். என்ன சொல்லுவார்? என்ன ஏதாவது அவரு உங்களுக்கு ஏதாவது உதவி? நான் வந்து சேர்ந்த உடனே நான் சொல்கிறேங்க, எனக்கு வயசு என்னன்னு கேட்டார். 65. எனக்கு அவர் இப்போ 75 வயசுல காலமாயிட்டார். எனக்கு அவருக்கு வித்தியாசம் அதான். நீங்கள் அவரோட 5 வருஷம் சின்னவங்களா? ஆமாம். நல்ல மனுஷன்தான். தூக்கி போனாங்க, ஆம்புலன்ஸ் வந்தது, தூக்கி வந்தாங்க. நல்லா பேசினார். வியாழக்கிழமைக்கு 6 மணிக்கு அவங்க பிள்ளைந்தான் கூட தூக்கி போய் அரச மரம் போய். ஓஹோ. நானா தூக்கி போய் போட்டேன் உள்ள. ஓஹோ. பக்கத்து வீடுங்க. ஓஹோ சரி சரி சரிங்க சரிங்க. சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்காரா? ஏதாவது நீங்கள்? எனக்கு ஒன்றும் உதவி எனக்கு வேணாங்க. பொங்கலுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்தாரு. அவர் கொடுத்த ட்ரெஸ்ஸு வச்சுக்கிறேன். ட்ரெஸ்ஸும் கொடுத்தாரா பொங்கலுக்கு? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஏமா இருமா. சார் மட்டும் எப்படி இருக்காரு, உங்ககிட்ட பேசியிருக்காரா இல்லையா, என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. வா பேசு. சரி, அவரை பத்தி என்ன உனக்கு தெரியும்? கேட்பாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க டெய்லியும். நல்ல மனுஷன்தான். எனக்கு இதுக்கப்புறம் பேச தெரியல. வேணாங்க. மகாபாரதத்தில் எல்லா கதையும் சொல்லு. இப்போ மறுபடியும் சொல்லு. எங்கே உட்காந்துருப்பீங்க? அவர் வீடு இங்கே உட்காந்துருப்பாரு. நீங்கள் உட்காந்துருப்பீங்க. நான் வந்து தண்ணி சாப்பிடுவோம் தான். அவர் சாப்பிடுவார், சாப்பிட மாட்டார். மகாபாரதத்தில் அவளை கதையில் எங்கள் சாரு அண்ணமத்தில் நல்லா தான் இருக்கிறாரு. இல்லை மகாபாரத கதையை சொல்லுவாரா உங்ககிட்ட? மகாபாரத கதையை உங்ககிட்ட சொல்லுவாரா? நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லுவீங்க அவருக்கு? நான் அங்கே மாட்டும் படிச்சிருப்பேன். அவர் வந்து உட்காந்து சேர் போட்டு உட்காந்து கேட்டுருப்பார். ஓஹோ. அப்புறம் வெடிஞ்சு கேட்பார், என்ன நேவாச்சு எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க நான் சொல்லுவேன். இதில் அவங்க பேசல காலையில் வந்து உங்களை கேட்பாரா? நைட் கதையெல்லாம் சொன்னியப்பா அப்படின்னு வரா? சேர் போட்டு உட்காந்து வரீங்க. நான் தண்ணி சாப்பிட்டு நான் குடிக்கிறேன்னா பாடுவேன் மகாபாரதத்துலேருந்து. என்ன லட்சுமணி எவ்வளோ நான் 2வது தாங்க படித்தேன் ஆன்னுவேன். பாராட்டுவாரா? உன் கதையை கேட்கும்போது நீ இங்கே இந்த தான் இது பாரு, சேர் போட்டு உக்காந்துக்குவார். நான் இதை அங்கே தான் சொல்லுங்க. அதை பற்றி இது கிடையாதுங்க. என்ன பண்ணுறது? மகாபாரத புக்கு வாங்கி அந்த கதையை படிப்பீங்களா இல்லை பாட்டு பாடுவீங்களா? கதையும் படிப்பேன், பாட்டும் பாடுவேன். அவர் வந்து கேட்பார், நீங்கள் படிக்கிறத அவர் கேட்டுட்டு இருப்பாரா? அவர் இங்கே உட்காந்து கேட்டுருப்பார், ரசிப்பார். அரவக்குடி படையுடைய தம்பி தனஞ்செயன் பீமன் அர்ஜுனன் நகுலும் என்னும் தான் சொல்லு. இந்த மாதிரி பாடுவீங்க நீங்க? ஆமா, சரி. கேட்டு தான் இருப்பாரு. அவரும் பாடுவாரா கூட சேர்ந்து? அவருக்கு பாடுவார் தான், என்ன மாரி பாட மாட்டார். சரி சரி சரி. அப்பா மகனே பாம்பு அரிசத்திர விளாசத்துல அலறி கடித்ததடா. அது
சந்திரமதி அதையும் தான் சொல்லுவேன். மகாபாரத பாட்டு ஏதாவது ஒன்று பாடுங்க, பாடுங்க. மகாபாரதத்தில் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம். அரவ கொடிப்படை உடையோர் தம்பி தனஞ்சயன் பீமன் அர்ஜுனன் நகுலும் என்னுடைய நாம தேயம் யானூரை கேள் கேள் மந்திரி 350 இருக்கிறாங்க. சிறுவாடி பஞ்சபாண்டவர் 5 பேரும். சரி, எந்த ஊர் ஐயா நீங்கள்? எளிதா திண்டிவனம். சரி சரி சரி. திண்டிவனத்தின் பக்கத்தில் ஆவணிப்பூர் சேந்தமங்கலம். சரிங்க ஐயா. சரி, உங்கள் பேர் ஐயா? என் பேர் தர்பால் கவுண்டர். ஓ, ரத்தன கவுண்டர் குமாரன், தர்பால் கவுண்டர். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சந்தோஷம் சந்தோஷம். நன்றி. என் பேர் சுவாமிநாதன். சரி சரி சரி. அவரோட அசிஸ்டண்டாக இருக்கீங்க. எத்தனை வருஷமா அவரோட இருக்கீங்க? 1986 வந்து 35 வருஷமா இருக்கிறேன். 35 வருஷமா அவரோட இருக்கீங்க. இருக்கிறேன். ஆமாம் ஐயா. 1993 ரியல் எஸ்டேட் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்தது நான் ரியல் எஸ்டேட்டும் ஒர்க் பண்ணிக்கிறது, ஷூட்டிங்கும் போய்க்கிறது. என்ன கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ஒரு வெளியூர் ஷூட்டிங் போனாலும் சரி ஒரே ரூமில் தான் தங்குவோம். இந்த ஒரே ரூம் தான். அவர் என்ன சாப்பாடு கொடுக்காங்களோ அதே தான் எனக்கும் எங்கள். ஏன்னா 1999 அப்போ எனக்கு 20,000 பணம் கொடுத்தாரு. அது எனக்கு 20 லட்சம் மாதிரி இருந்தது அந்த டைம்ல. ஆமாம். ஏன் அதை ஆனால் சர்ச்சுக்கு போகிற சாமி கும்பிடுவாரா அவரு? சர்ச்சுக்கு நான் அவரோட இத்தனை வருஷம் வந்து போய் பார்த்தலாம். மிஸ்ஸஸ் போவாங்க. நான் தான் அழைச்சோண்ட ஞாயிற்றுக்கிழமை அசோகநகர் சர்ச்சுக்கு அழைச்சோண்டு காமிப்பேன். அவங்க மனைவியை கூட்டு மனைவி கூட்டு. ஆனால் இது ராஜேஷ் சாரை நீங்கள் கூட்டு போனது? நான் கூப்பிட்டு பண்ணதில்லை. சர்ச்சுக்கு வந்து கோயிலுக்கு போவாரா? பார்த்தெல்லாம் ஒரு கல்யாணம் அவங்க சர்ச்சில் சொந்தக்கார கல்யாண சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்காரு. சரி. இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிஞ்சு போனதில்லை. இல்ல அவரு இல்ல இந்து கோயிலுக்கு போயிருக்காரான்னு கேக்குறேன். இல்ல அதுக்கும் போனது இல்ல. ஜாதகம் மட்டும் தான் பாப்பாரு. ஆமா, ஜாதகம் மட்டும் பாப்பாரு. ரியல் எஸ்டேட் நடக்கும்போதே இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் உளுந்தூர்பேட்டையில ஹோட்டல் வச்சிருந்தாங்க. அது 5